எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ, இல்லை யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர் சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துலேருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசில் இது வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரெண்டாவது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவுடனே எல்லோரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினாக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைமில் தான். கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைனா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றினோம். சரி, இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டை விரலாம் கேட்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார், கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கை விரல் மட்டும் பத்தாது, கால் விரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட கடன் வாங்கி வேறு கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ பேர்கிட்டேருந்து எடுத்துருக்குறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார். எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்கவே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தான முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கலை. படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவர் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காக போகிறப்ப அட்லீஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டயலாக் வச்சுருப்பார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபனால், அதாவது சொல்லணே, இந்த நான் கற்றுக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கை விரல்கள் என் கால் விரல்கள் மட்டும் இல்லாமல் உமாபதியும் கடன் வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டியிருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.